से हमारे प्राण सिक्त हो गए। कृत्य हो गए। ओम शांति शांति। ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति ओम शांति ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம புது வருஷத்தை மட்டும் ஆரம்பம் செய்தால் போதாது,
புது வருடத்துக்குள்ளே நுழைந்து விட்டோம். ஆனால் நமக்கு வரப்போகிறது புது யுகம், புது உலகம். இந்த புது யுகத்தையும் புது உலகத்தையும் கொண்டு வருவதற்கான ஒரு ஏற்பாட்டில் நம்ம இருந்துட்டுருக்குறோம். நாம் தயாராகிறோம் அப்படின்னாலே நம்மோடு சேர்ந்து அந்த புது யுகமும் புது உலகமும் கூட தயாராகி கொண்டிருக்கிறது. ஸோ நமக்கு சந்தோஷம் எதில்? புது யுகம் வருது இல்லையா, அதில் தான் சந்தோஷம். அப்போ அதுக்கு ஆதாரம் என்ன? நம்ம தான். புது யுகத்தை கொண்டு வரத்துக்கு பொறுப்பு யார்? நம்ம தான். ஸோ புது எண்ணங்களை, புது விஷயங்களை, புது வார்த்தைகளை, புது புது செயல்களை நம்ம செய்ய நம்ம தொடங்கணும். இன்றைக்கு பாபா சொல்கிறாங்க, வாணி தேதி 1/1/2025. मीठे बच्चे, तुम ज्ञान की बरसात कर हरियाली करने वाले हो. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஞான மழை பொழிந்து பசுமையாக ஆக்கக்கூடியவர்கள். காஞ்சி போன இந்த பூமியை பசுமையாக்கக்கூடியவங்க. துமி தாரணா கர்ணி ஒரு கராணிகே, நீங்கள் தாரணை செய்ய வேண்டும், மேலும் தாரணை செய்ய வைக்க வேண்டும். கேள்வி கேட்குறாங்க பாபா, ஜோ பாதல் பரஸ்தி நஹி ஹே உன்னி கௌன்சா நாம் தேங்கே. எந்த மேகமானது மழை பொழியவில்லையோ அந்த மேகத்திற்கு என்ன பேர் கொடுக்கலாம்? கேள்வி கேட்குறாங்க பாபா. பதில், ஓஹே சுஸ்து பாதல். அந்த மேகத்துக்கு பேர் என்னவா? சோம்பேறி மேகம். சுஸ்து ஓஜோ பரஸ்தி ஹே, எந்த மேகம் சுறுசுறுப்பாக இருக்கிறதோ அது மழையை பொழிந்து கொண்டிருக்கிறது. அகர் தாரணா ஹோத்தோ பரஸ்னே கி பினா ரெனி சக்தி. தாரணையானது இருக்கிறது என்றால் மழை பொழியாமல் இருக்க முடியாது. जो धारण कर दूसरों को नहीं कराते उनका पेट पीठ से लग जाता है. யார் தாரணை செய்து பிறரை செய்ய வைக்கவில்லையோ அவர்களுடைய வயிறு என்ன ஆயிடுமா? ஒட்டி போயிடும். சிலரோட வயிறு முதுகும் ஒன்றா இருக்குன்னு சொல்லும். முதுகோட வயிறு என்ன ஆயிடுச்சு? ஒட்டி போச்சுன்னு சொல்லும். அந்த மாதிரி அவங்க வயிறு நிறைஞ்சிருக்காது. வயிறு மீன்ஸ் இங்கன்னா ஆத்மா, மனசு. वो गरीब है प्रजा में चले जाते हैं. அவ்வாறு இருக்கக்கூடியவர்கள் ஏழைகள் ஆவார்கள். அவர்கள் பிரஜையில் சென்று விடுகிறார்கள். பிரஜைக்கான ஒரு பதவி தான் கிடைக்கும். ரெண்டாவது கேள்வி, யாதுக்கு யாத்ராமே முக்கிய மெனத்து கௌன்சி ஹே. நினைவு யாத்திரை செய்வதற்கு முக்கியமான ஒரு முயற்சி நாம் என்ன செய்ய வேண்டும்? பதில், अपने को आत्मा समझ बाप को बिंदु रूप में याद करना. தன்னைத்தானே ஆத்மா என்று நினைத்து பாபாவை பிந்து ரூபத்தில் நினைவு செய்ய வேண்டும். பாப் ஜோ ஹே ஜெய்சா ஹே உசி சொரூப் சி யதார்த் யாத் கர்னா. பாபா எப்படி இருக்கிறாரோ, எவ்வாறு இருக்கிறாரோ அந்த சொரூபத்தில் யதார்த்தமாக அந்த சொரூபத்தில் அவரை நினைவு செய்வதற்கு தான் முயற்சி தேவையாகும். எப்படி நினைவு யாத்திரை பண்ணணும் அது பாபா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பாடல் இன்றைக்கு, ஜோ பியா கே சாத் ஹே உன்கிலே பர்சாத் ஹே. யார் அந்த அன்பான தந்தை தலைவனோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் மழை, ஞான மழையானது பொழியப்படுகிறது. பாபாவோட குழந்தையானா தான் ஞான மழையில் நம்ம நனைய முடியும், நாமளும் மழையை பொழிய முடியும். அதைத்தான் இந்த பாடலானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஓம் சாந்தி. ஜெய்சி சாகர் கி ஊப்பர் பாதல் ஹே. எப்படி கடலுக்கு மேலே மேகங்கள் இருக்கிறது. தூ பாதலோ கா பாப் ஹுவா சாகர். அப்ப மேகங்களுக்கெல்லாம் தந்தை யார் என்றாலே கடல். ஜோ பாதல் சாகர் கி சாத் ஹே உன்கே லியே ஹி பர்சாத் ஹே. அப்ப எந்த மேகமானது கடலோடு இருக்கின்றதோ அந்த மேகத்துக்கு தான் மழையை பொழிய முடியும். அந்த மேகம்தான் மழையை பொழிய முடியும். பாபா அந்த மேகத்துக்கு தான் மழையும் பொழிகின்றார். वो बादल भी पानी भरकर फिर बरसाते हैं. எப்படி அந்த மேகம் கடல்ல இருந்து தண்ணீரை எடுத்துக்கொள்கிறது, அது தனக்குள்ள நிறைத்து கொள்ளுகிறது, அப்புறம்தான் அது மழையாக பொழிகின்றது. ஆக நாம் என்ன பண்ணணும்? கடலாகிய பாபாவிடம் வந்திருக்கின்றோம். எதற்காக? தன்னுடைய ஆத்மாவை நிறைத்து கொள்வதற்காக, ஞானம் என்ற நீரால் தன்னை நிறைத்து கொள்வதற்காக. எவ்வளோ அழகாக சொல்லார். கடல் பாபா, மேகம் யாரு? நாம். நம்முடைய வேலை என்ன? ஆங்காங்கே நம்ம மேகங்கள் மழை பொழிஞ்சு காஞ்சி போன இடத்த என்ன பண்ணணும்? பசுமையான ஒரு இடமாக ஆக்க வேண்டும். சாகர் கி பச்சே பாதல் தோ ஹோஹி. நீங்கள் கடலோட குழந்தை, கண்டிப்பாக நீங்கள் யார்?
மேகங்கள் தான். जो मीठा पानी खींच लेते हो, இந்த கடலிடமிருந்து இனிமையான நீரை நீங்கள் உறிந்து கொள்கிறீர்கள். अब बादल भी अनेक प्रकार के होते हैं. அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றார் பாபா. மேகங்கள் கூட பலவிதமாக இருக்கும். ஒன்று இப்போ சின்ன மேகம் இருக்கும், பெரிய மேகம் இருக்கும், கரு மேகம் இருக்கும், எல்லாமே இருக்கு இல்லையா. कोई खूब जोर से बरसाते हैं, बाढ़ कर देते हैं. சில மேகம் மழை பொழிஞ்சுது அப்படின்னா ஜோராக பெய்யுது, அந்த மழையினால வெள்ளமே வந்துடுது. कोई कम बरसते हैं, சில மேகம் லேசாக தான் மழை பொழியுது. तुम्हारे में भी ऐसे नंबर वार है. அதே போல் அந்த மேகம் போல் இங்கே கூட குழந்தைகள் அதே போன்று நம்பர் வாராக இருக்கிறார்கள். சில குழந்தை என்ன பண்ணுறாங்க, ஞான மழையை நல்லா பொழிஞ்சு தள்ளுறாங்க. அவங்களுடைய பேர் தான் புகழாக பாடப்படுகிறது. ஜெய்சி வருஷா போத் ஒத்தி ஹே தோ மனுஷி குஷ் ஒத்தே ஹே. எப்படி மழை பொழிந்தாலே நமக்கு சந்தோஷம் ஏற்பட்டுது, அப்பா நல்ல மழை வந்துச்சு, நல்லா குளிர்ச்சியாக இருக்குது, மனசுக்கு நல்லா இருக்குது, அப்படி அந்த குஷி ஏற்படுது. அதே போல தான் ஜோ அச்சா பரஸ்தே ஹே உனக்கு மைமா ஒத்திய. எந்த மேகம் நன்றாக ஞான மழை பொழிகின்றதோ, எந்த குழந்தை பாபாவுடைய ஞானத்தை நல்லா சொல்கிறாங்களோ அவர்களுக்குத்தான் மகிமை கிடைக்கின்றது. எல்லாருக்கும் மகிமை பாட முடியுமா? जो नहीं बरसते हैं तो उनकी दिल जैसे सुस्त हो जाती है. யார் ஞான மழையை பொழிவதில்லையோ அவர்களுடைய உள்ள எப்படி இருக்குது, மனசு எப்படி இருக்குது, சோம்பேறியாக இருக்குது. டைம் இருக்கும், வாய்ப்பு இருக்கும், எல்லாமே அவங்களுக்கு பந்தனமே இருக்காது. ஆனால் ஞானத்தை போய் யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ சோம்பேறித்தனம். அடுத்து அவங்க வயிறு நிறையாது, கொடுக்க தானே நிறையும். பூரி ரீதி தாரண ஒன்னி சே பேட்டு ஜாக்கர் பீட்டு சி லக்தா ஹே. முழுமையாக ஞானத்தை தாரணை பண்ணாத போது வயிறு முதுகோட ஒட்டி விடுகிறது. எப்படி ஒரு பஞ்சம் வந்துச்சுன்னா மனிதர்களுக்கு சாப்பாடு கிடைக்காது, எல்லாரோட வயிறு எப்படி இருக்கும், ஒட்டி போயிருக்கும். அந்த மாதிரி சொல்கிறார் பாபா. சில குழந்தைங்க அப்படி இருக்காங்க, இங்கே ஞானத்தை தாரணை பண்ணுறதும் இல்லை, தாரணா பண்ண வைக்கிறதும் இல்லை. तो बच्चों को धारणा बड़ी अच्छी करनी चाहिए. குழந்தைகள் தாரணையை நன்றாக செய்ய வேண்டும். इसमें भी आत्मा और परमात्मा कितना सहज ज्ञान है. இங்கே ஆத்மா மற்றும் பரமாத்மா பற்றி ஞானம் கொடுக்கப்படுகிறது. இந்த ஞானம் எவ்வளவு சகஜமான ஞானம். तो अब समझती हो हमारे में आत्मा और परमात्मा का ज्ञान नहीं था. இது கூட நம்ம புரிஞ்சிட்ருக்கிறோம். நமக்குள்ள ஆத்மா பற்றியோ பரமாத்மா பற்றியோ ஞானம் இல்லாமல் இருந்தது. வயிறு ஒட்டி போய் தான் இருந்துச்சு. முக்கிய ஹை ஆத்மா பரமாத்மா கி பாத் ஹை. முக்கியமானது இங்கே என்ன, ஆத்மா மற்றும் பரமாத்மாவை பற்றிய விஷயம்தான். மனுஷி ஆத்மா को ही नहीं जानते तो परमात्मा को कैसे जान सकेंगे. மனிதர்கள் ஆத்மாவை பற்றி அறியாத பொழுது பரமாத்மாவை பற்றி எப்படி அறிந்து கொள்ள முடியும்? कितनी बड़ी विद्वान पंडित आदि हैं, कोई भी आत्मा को नहीं जानते हैं. எவ்வளவு வித்வான்கள் பண்டிதர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு ஆத்மாவை பற்றி தெரியாது. அபு தும்கு மாலும் ஹுவாஹே. அவர்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு ஞானம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க, ஆத்மா பற்றி நீங்கள் புரிஞ்சிட்ருக்கிறீங்க. தன்னை ஒரு ஆத்மா நீங்கள் தான் நினைக்கிறீங்க, உணர்றீங்க. ஆத்மா அழிவற்றது, அதையும் நம்ம தெரிஞ்சிட்ருக்கிறோம். அடுத்து அந்த ஆத்மாவில் தான் 84 ஜென்மத்தினுடைய பாட் பதிவாகி இருக்கிறது. அந்த பதிவினையானது ஓடிட்டே இருக்கு, மாறுறதில்லை. ஆத்மா அழிவற்றது, அதனுடைய பாட்டும் அழிவற்றது. ஆத்மா கேசா ஆல்ரவுண்டர் பாட் பஜாத்தி ஏ கிஸ்கோ भी पता नहीं है. ஆத்மாவானது எப்படி எல்லா விதமான ஆல்ரவுண்டர் பாட் எப்படி ப்ளே பண்ணுது, இதை பற்றியும் யாருக்கும் தெரியாது. பாபா சொல்றார், ஓ தோ ஆத்மா பரமாத்மா கே தேட்டே ஹே. அப்படியே உலகத்தினர் ஆத்மாவை பற்றி சொன்னாங்க அப்படின்னா ஆத்மா பரமாத்மா ஒன்று அப்படின்னு சொல்லிடுறாங்க. குழந்தைகளாக இவங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்குமான முழு ஞானமும் இருக்கிறது. ஊத்து ட்ராமாக்கி ஐஹி லாக்கோ ஓஷ் கே தேட்டே ஹே. அவர்களோ டிராமாவை பற்றிய ஆயுட்காலத்தையே லட்சக்கணக்கான ஆண்டுகளாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் இப்போ உங்களுக்கு எல்லா ஞானமும் இருக்குது. எல்லா ஞானம்னா ஆத்மா பற்றி தெரியும், பரமாத்மா பற்றி தெரியும், இந்த உலக டிராமாவை பற்றி
தெரியும், எல்லாமே அக்யூரேட்டாக உங்களுக்கு தெரியும். तुम जानते हो इस बाप की रची हुई ज्ञान यज्ञ में सारी ध्वनियाँ स्वाहा होनी है. இதுவும் நமக்கு தெரியும். பாபாவால் படைக்கப்பட்ட இந்த ஞான யஜ்யத்தில் முழு உலகமும் ஸ்வாஹா ஆகிவிடும். इसलिए बाप कहते हैं எல்லாமே அழிய போகிறது தான், அழிய போகுது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால தான் பாபா சொல்கிறார், தேகம் உட்பட எல்லாவற்றையுமே நீங்கள் என்னெல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் மறந்துருங்க, தன் ஆத்மா நினைங்க. பாபா மற்றும் சாந்தி தாமம் ஸ்வீட் ஹோமம் நினைங்க. ஏதோ ஹி துக்குதாம், இந்த உலகத்தை நினைக்க நினைக்க துக்கம்தான் வரும். ஏன்னா இந்த உலகமே எப்பேற்பட்ட உலகம், துக்கதாமம். तुम्हारे भी भी नंबरवार पुरुषार्थ अनुसार समझा सकते हैं. நம்மிலும் கூட குழந்தைகள் நம்பர்வார் முயற்சியின் அனுசாரமாகத்தான் புரிய வைக்க முடியும். முயற்சியும் நினைவில் இருப்பதற்கு செய்ய வேண்டும். जन्म जन्मांतर का देह अभिमान मिटाकर देही अभिमानी बने, इसमें बड़ी मेहनत है. ஜென்ம ஜென்மத்தினுடைய தேக அபிமானத்தெல்லாம் போக்கி ஆத்ம அபிமானி ஆகணும். இதுக்கு தான் ரொம்பவும் முயற்சி தேவைப்படுகிறது. कहना तो बड़ा सहज है परंतु अपने को आत्मा समझे. சொல்கிறதெல்லாம் ஈஸி தான். உங்களை நீங்களே ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டாமா, நினைக்க வேண்டாமா? பாபா எப்படி இருக்காரு? பாபா யாரோ எப்படி இருக்காரோ அப்படியே அந்த ரூபத்தில் நாம் நினைவு செய்ய வேண்டும். பாப் கேते हैं, என்ன நான் எப்படி இருக்கிறனோ என்னை யதார்த்தமாக நினைவு செய்கிறது கூட யாரோ சில பேர் கஷ்டப்பட்டு தான் நினைவு பண்ணுறாங்க. எப்படி தந்தையோ அப்படித்தான் குழந்தைகளும் இருக்கின்றார்கள். अपने को जाना तो बाप को भी. தன்னை நீங்கள் அறிந்து கொண்டு விட்டீர்கள் என்றால் பாபாவையும் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கிறீங்க, நமக்கு படிப்பிக்கக்கூடியவர் ஒருவர் தான். ஆனால் படிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். பாப் ராஜதானி कैसे स्थापन करते? பாபா எப்படி ராஜதானினா என்ன, சொர்க்க ராஜ்யத்தை எப்படி ஸ்தாபனை செய்கிறார்? இது நீங்கள் குழந்தைகள் தான் தெரிஞ்சிட்ருக்கிறீங்க. பாக்கி சாஸ்திர ஆதி சப் பக்தி மார்க்கி சாமகிரி है. மற்றபடி சாஸ்திரங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கம், பக்தி செய்வதற்கான வழிமுறைகள் ஆகும். புரிய வைப்பதற்காக இதெல்லாம் பாபா சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. மற்றபடி அதில் வெறுப்பு காட்டணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் கிடையாது. சாஸ்திரம்னா ரொம்ப தப்பு அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது. அது ஒரு வழி, அவங்க போட்ட வழி, அவ்வளோதான். மற்றபடி வெறுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இங்கே கிடையாது. சாஸ்திரமே பி பிரம்மா கா தின் और रात कहते हैं. சாஸ்திரத்திலையும் பிரம்மாவின் பகல், பிரம்மாவின் இரவு என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் அது என்னவென்று யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பாதி இரவு பாதி பகல். सीढ़ी पर कितना सहज समझाया जाता है. இந்த இரவு பகலை பற்றி ஏனிப்படி படத்தில் ரொம்ப சகஜமாக புரிய வைக்கப்படுகிறது. मनुष्य समझते हैं भगवान तो बड़ा समर्थ है, वो जो चाहे सो कर सकते हैं. மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்களா, பகவானோ ரொம்ப பெரியவர், ரொம்ப வலிமையானவர், சர்வசக்திவான், அவர் என்ன நினைத்தாலும் செய்ய முடியும் என்று நினைக்கிறார்கள். லேக்கின் ஆனால் பாபா கேते हैं, பாபா கூறுகிறார், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நானும் ட்ராமாவுடைய பந்தனத்தில் கட்டுப்பட்டிருக்கின்றேன். பாரத் பர் கித்னி ஆஃப்தி ஆத்தி ரேத்தியே. இந்த பாரத தேசத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் ஆபத்துக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அடிக்கடி வருது, நிறைய வருது. அதுக்காக நான் அடிக்கடி வருவேனா? இல்லை, என்னோட பாட்டு கூட லிமிட்டாக தான் இருக்குது. ட்ராமாவில் கொஞ்ச காலம் வந்து தான் என்னோட பாட்டை நான் ப்ளே பண்ணுறேன், அவ்வளோதான் இருக்குது ட்ராமாவில். எப்போ முழு உலகத்துலேயும் துக்கம் அதிகரித்து விடுகிறதோ அந்த நேரத்தில் தான் நான் வரேன். ஒரு செகண்ட் கூட லேட் ஆகிறதில்ல, ஒரு செகண்ட் கூட முன்னாடி வரதில்லை. அப்படி அக்யூரேட்டாக நான் வருகின்றேன். ஏஹே ஹையஸ்ட். பாபா சொல்லார், பாபாவுடைய படைப்பு ரொம்ப ஹையஸ்டான படைப்பு. இதில் நம்பர் வர எல்லாருமே வராங்க. तो बच्चों को भी बाप से नॉलेज मिली है. குழந்தைகளாய் உங்களுக்கு இப்போ பாபாட்ட இருந்து ஞானம் கிடைத்திருக்கிறது. இந்த ஞானத்து கிடைச்ச பிறகு நீங்கள் என்ன ஆகுறீங்க?
विश्वத்துக்கே यजमानन ஆயிடுறீங்க. तुम्हारे में फुल फोर्स की ताकत आती है. ஞானம் கேட்க 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 உங்களுக்குள்ள ஃபுல் ஃபோர்ஸோட எனர்ஜி வந்துடுது, சக்தி வந்துடுது. உலகை ஆளக்கூடிய அளவுக்கு சக்தி பெற்றவராக ஆகிவிடுகிறீர்கள். புருஷார்த்தம் செய்து நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆகின்றீர்கள். அவருக்கு தோ பாட்டி நீ, இந்த பாட்டு பிறருக்கெல்லாம் கிடையாது. முக்கிய है ड्रामा, முக்கியமானது ட்ராமா. ஜிஸ்கி நாலேஜ் தும்கோ அபி மில்த்தியே, ட்ராமாவை பற்றி ஞானம்தான் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கின்றது. மற்றது எல்லாமே பாபா சொல்கிறார், கண்ணால் பார்க்கக்கூடியது. ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டு தோ பாபா ஹே. இந்த உலகத்திலேயே அதிசயம்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது எது? உலக அதிசயம். அதிசயம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது பாபா. தெரியுது, அதிசய பாபா இல்லையா? உலகத்திலேயே அதிசயமாக நீங்கள் பாபாவை தான் பார்க்கணும். அடுத்து அவரால் படைக்கப்பட்ட ஸ்வர்க்கம், அதைத்தான் ஹெவன் என்றும் பாரடைஸ் என்றும் கூறுகிறார்கள். உனக்கு கிட்னி மகிமா ஹே, அந்த சொர்க்கத்துக்கு கூட எவ்வளோ மகிமை இருக்கிறது. बाप और बाप की रचना की बड़ी महिमा है. பாபாவுக்கும் மகிமை பாடப்படுது, அவரால் படைக்கப்பட்ட சொர்க்கத்துக்கும் நிறைய மகிமை என்பது இருக்கின்றது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான். ऊंची थी ऊंच स्वर्ग की स्थापना बाप कैसे करते हैं? பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்த சொர்க்கத்தை எப்படி ஸ்தாபனை செய்கிறார்? இது யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஆனால் தெரியாது. तुम मीठी मीठी बच्चे भी नंबरवार पुरुषार्थ अनुसार जानते हो. நீங்கள் இனிமையான குழந்தைகள் தான் தெரிஞ்சிட்ருக்கிறீங்க. ஆனால் நீங்களும் ஒன்று போல் அறிந்து கொள்ளவில்லை. நம்பர் வாராக தான் இருக்கிறீங்க, நம்பர் வாராக தான் பதவி அடைகிறீங்க. புருஷார்த் பிகர்த்தோ குச்சு மில்ல சகே, முயற்சி பண்ணாமல் எதை ஒன்றையுமே அடைய முடியாது. கரம் பிகர் ஏக் செகண்ட் பி ரெனே சக்டே, கர்மா செய்யாமல், எந்த ஒரு வேலையும் செய்யாமல் ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. वो கடையோகி பிராணாயம் சாடா लेते हैं जैसे जड़ बन जाते. அந்த கடையோகிகள் இருக்காங்க இல்லையா, அப்படி பிராணாயாமம் செஞ்சு அப்படியே ஜடமாயிடுறாங்களாம். அப்படியே மேலே எழும்பி போகிறாங்களா, கீழே இறங்கி வராங்களா, அப்படி ஜடமாயிடுறாங்க. அப்படியே உட்காந்தே இருக்கிறாங்க, செஞ்சு 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 அப்படியே உட்காந்தே இருக்காங்க ஒரே இடத்துல. அப்புறம் என்ன ஆகுது? அவங்கள சுற்றி மண்ணெல்லாம் குமிஞ்சிருது, மண் புற்று வந்துடுது. அப்புறம் என்ன ஆகிடுது? அந்த மண் மேலே புல்லெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருது. தண்ணியெலாம் படும் இல்லையா, மழைலாம் பொழியும் இல்லையா, அப்போ அது மேலே புல் எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருது. பாபா கேட்குறார், அவ்வளோ கடினமான ஒரு யோகிகளாக இருக்காங்க, முயற்சியெல்லாம் செய்கிறாங்க, உட்காந்து இருந்தால் போதும் முக்தி பேர் கிடைச்சிரும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு? கடையோகத்தினால முக்திக்கு போகிறதுக்கான வழி கிடைக்காது. இப்படி செய்வதால் எந்த லாபமும் இல்லை. கிட்னி தின் ऐसे बैठे रहेंगे, எவ்வளோ நாள் அப்படி உட்காந்துட்டே இருப்பாங்க? கர்மா பண்ணணும் இல்லையா? கர்ம சந்நியாசி என்று யாரும் ஆக முடியாது. யாருமே கர்ம சந்நியாசிகள் அல்ல. கடையோகிகள் வேணால் சொல்லிக்கலாம், ஏன்னா அவங்க சாப்பிட்றதில்ல, சமைக்கிறதில்ல, அதனால் அவங்க தன்னைய கர்ம சந்நியாசி அப்படின்னு சொல்லிக்கிறாங்களா. பாபா என்ன சொல்கிறாரு? நீங்கள் கை காலை அசைக்கிறது கூட என்ன ஒரு கர்மா, பேசுகிறீங்க அது கூட என்ன கர்மா தான். அது அவங்களுடைய பாட்டு. இந்த துறவர மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் சன்னியாசிகள் இல்லை அப்படின்னா பாபா கவலை வந்துருச்சு. இந்த பாரதத்தோட நிலைமை என்ன ஆயிருக்கும் தெரியுமா? எவ்வளோ மோசமாக இருக்கும் தெரியுமா? ஆக அந்த சன்னியாஸ் தர்மத்தினுடைய ஒரு சக்தி பாரதத்தை கொஞ்சம் காத்து கொண்டிருக்கிறது. பாரத் நம்பர் 1 பியூர் தா. பாரதம் நம்பர் 1 தூய்மையான பாரதமாக இருந்தது. பெலே பெலே பியூரிட்டி ஸ்தாபன் கர்த்தே ஹேன். பாபா முதல்ல தூய்மையான ஒரு உலகத்தை தான் ஸ்தாபனை பண்ணுறாரு. அரை கல்பா வரைக்கும் அந்த தூய்மையினுடைய சக்தியானது இருக்கத்தான் செய்கிறது. பரோபர் சத்தியம் ஏக் தரம் ஏக் ராஜ்யத்தா. சத்தியுகத்தில் ஒரு தர்மம் ஒரு ராஜ்யம் இருந்தது. மீண்டும் அந்த ராஜ்யமானது இப்போ தெய்வீகமான ராஜ்யம் மீண்டும் ஸ்தாபனையாய் கொண்டிருக்கிறது.
ऐसे अच्छे अच्छे स्लोगन बनाकर मनुष्य को सुजाग करना चाहिए. நல்ல நல்ல ஸ்லோகனை தயார் பண்ணுங்க. அந்த ஸ்லோகன் போய் மனிதனுடைய புத்திக்கு எட்டணும். மனிதனுக்கு அது புரியணும், டச் ஆகணும், பிடிக்கணும். அவங்கள விழிக்க வைங்க. மீண்டும் அந்த தெய்வீக ராஜபாகியத்தை இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஸ்லோகன்லாம் கூட எழுதலாம். நீங்கள் எவ்வளோ நல்லா புரிஞ்சிட்ருக்குறீங்க பாபா சொல்றார். நீங்கள் எவ்வளோ நல்லா புரிஞ்சிட்ருக்குறீங்க. நல்லா புரிஞ்சு விட்டவங்களை பார்த்தா என்ன ஆகும்? நீ யார் என்னை பற்றி புரிஞ்சுட்டே சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் பாபா பற்றி நம்ம நல்லா புரிஞ்சிட்ருக்கோன்னா பாபாக்கு என்னது, இவங்களாவது பாபா பற்றி என்னை பற்றி புரிஞ்சுட்டாங்களேன்னு பாபாவுக்கு என்னாகும்? சந்தோஷம் வரும். ஸ்ரீ கிருஷ்ண को श्याम सुंदर क्यों कहते हैं ये भी अभी तुम जानते हो. ஸ்ரீ கிருஷ்ணரே ஷியாம் சுந்தர் என்று ஏன் சொல்லப்படுகிறது அதையும் இப்போ நம்ம தெரிஞ்சிட்ருக்குறோம். ஆஜ்கல் तो बहुत ही ऐसे ऐसे नाम रख देते हैं. இன்றைக்கு உலகத்தில் இப்படி தான் பேரெல்லாம் வச்சுக்கிறாங்களாம். ஸ்ரீ கிருஷ்ணர் பேர் வச்சுக்கிறாங்க, அப்புறம் ஷியாம் சுந்தர் பேர் வச்சுக்கிறாங்க, ஒருத்தர் லக்ஷ்மி நாராயணன் பேர் வச்சுக்கிறாங்க, அப்புறம் என்ன பண்ணுறாங்க சீதாராம் பேர் வச்சுக்கிறாங்க, ராம் சீதானும் பேர் வச்சுக்கிறாங்க. ஸ்ரீ கிருஷ்ணரோட காம்படிஷன் பண்ணுறாங்களாம். तो बच्ची जानती हो पतित राजाई कैसी पावन राजाओं के आगे जाकर माथा टेकते हैं. பாபா சொல்ல இதுவும் உங்களுக்கு தெரியும், நிறைய தெரியும்னு சொல்லிட்டே வர்றார் பாபா. பதீத்தமாக இருக்கக்கூடிய ராஜாக்கள், பாவனமான ராஜாக்கள் முன்னாடி போய் எப்படி தலை வணங்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கிறீங்க. இது வேறு யாருக்கும் தெரியறதில்ல. அந்த பாவனமான ராஜா யார்? ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ நாராயணர். இவர்களுடைய சிலையை போய் வணங்குறத தான் பாபா அப்படி சொல்கிறார். நாம் புரிஞ்சிட்ருக்குறோம். யார் பூஜைக்குரியவர்களாக இருந்தார்களோ அவர்களே பூஜாரி ஆகிவிடுகிறார்கள். அபி துமாரி புத்திமே சாரா சக்கரஹே. இப்போ உங்களோட புத்தியில் முழு சக்கரமும் இருக்கிறது. ஏன் பாபா அப்படி சொல்கிறாரு சக்கரம் இருக்குன்னு? காலில் சக்கரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. வேகமாக இருக்காங்க, ஃபாஸ்ட்டாக எல்லாம் பண்ணுறாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? காலில் சக்கரம் இருக்காதான் எல்லாம் ஈஸியாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தியில் சக்கரம் இருக்குது. அப்போ புத்தியில் என்ன ஆகணும்? ஞானம் ஓடிட்டே இருக்கணும். ये भी याद रहे तो अवस्था बड़ी अच्छी रहे. இவ்வளோ நினைவு இருந்தால் கூட போதும், உங்கள் ஸ்திதி ரொம்ப நல்லாயிருக்கும். परंतु மாயா சிம்ரன் கருணை नहीं देती है बोला देती है. ஆனால் மாயா நினைக்க விட மாட்டேங்குது. ஞான பாயிண்ட்டை கூட ஞாபகத்தில் வச்சுக்க விட மாட்டேங்குது. மாயாவோட வேலை என்ன? மறக்க வைப்பது. பாபா சொல்றார், सदैव हर्षित मुख अवस्था रहे तो तुमको देवता कहा जाए. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எப்போவுமே சிரித்த முகம் கொண்ட ஸ்தித்தியாக இருக்க வேண்டும். உங்கள் முகம் எப்படி இருக்கணும்? சிரித்த முகம் கொண்ட ஸ்தித்தியோடு இருந்தீர்கள் என்றால் அப்போ தான் உங்களை என்ன சொல்ல முடியும்? தேவதை என்று சொல்ல முடியும். சங்கமத்தில் நம்ம என்ன ஆகணும்? தேவதை ஆகணும் இல்லையா? சிரித்த முகம் இருக்கிறது. அப்போ வாணி கேட்கும்போது சிரித்த முகமாக இருக்கும். அது அப்படியே என்ன பண்ணணும்? தக்க வச்சுக்கணும். லக்ஷ்மி நாராயண் கா சித்திர தேக் கித்னா குஷ் ஹோத்தே ஹே. லக்ஷ்மி நாராயணருடைய சித்திரத்தை பார்த்தாலே மனிதர்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் ஏற்படுது. நல்லா இருக்குது, நல்ல சித்திரம், பூஜிக்கணும், வணங்கணும், அப்படிலாம் அவங்களுக்கு என்ன ஆகுது? அது மேலே ஒரு ஸ்ரத்தை ஏற்படுது. ராதி கிருஷ்ண அथवा ராம் ஆதி கொது கித்னா குஷ்னே ஹோத்தே. ராம சீத்தையோ ராதா கிருஷ்ணரையோ இவர்களெல்லாம் பார்த்து, அந்த மாதிரி சித்திரத்தெல்லாம் பார்த்து அவ்வளோ சந்தோஷம் வர மாட்டேங்குதா? எந்த சித்திரத்தை பார்த்து சந்தோஷம் வருது? ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணருடைய சித்திரத்தை பார்க்கும்போது சந்தோஷம் ஏற்படுகிறது. ஒரு ஆத்மா லக்ஷ்மி நாராயண படம் 7 days கோர்ஸ் முடிச்சுட்டு வாங்கிட்டு போனாங்க. கொண்டு போய் அந்த படத்தை தான் வீட்டில் மாட்டினாங்களாம். மாட்டின உடனே அவங்களுக்குள்ள ஒரு குஷி வந்துதான். எல்லாமே நிறைஞ்சிருக்கு வீட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு அவங்களுக்கு. அதை இப்போ மாட்டின மாத்திரத்தில் அவங்களுடைய அனுபவம் சொல்கிறாங்க. எல்லாமே நிறைஞ்சிருக்கு. ஏன்னா லக்ஷ்மி நாராயண ராஜ்யம் எப்பேற்பட்டது, எல்லாமே நிறைந்த ராஜ்யம். அவங்க சித்திரத்தை வச்சதும் அந்த ஒரு அனுபவம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. பாபா பாபா பந்தாபி ஸ்ரீ நாராயணனா பாபா சொல்ல ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி சாஸ்திரங்களை நிறைய உல்டாவான விஷயங்களெல்லாம் எழுதி வச்சுட்டாங்க. இந்த பிரம்மா பாபா கூட ஸ்ரீ நாராயணர் ஆக போகிறார் இல்லையா? பிரம்மா பாபா லக்ஷ்மி நாராயண சித்திரத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார்.
बच्चों को भी ऐसे समझना चाहिए। बाकी कितना समय हम पुराने शरीर में होंगे? குழந்தைகள், நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு இந்த பழைய சரீரத்தில் இருக்க போகிறீங்க? கொஞ்ச காலம் தானே. இந்த பழைய சரீரத்தை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து என்ன ஆகிடுவோம்? பிரின்ஸ், இளவரசன், இளவரசி ஆகிடுவோம். அடுத்து எனக்கு தேவதா சரீரம் கிடைக்க போகுது அப்படிங்கிற நினைவு உங்களுக்கு வேணும். இந்த பழைய சரீரத்தையே நினச்சி வருத்தப்பட்டுட்டு கூட என் சரீரம் எப்படி இருக்குது, எனக்கு எப்படி இருக்குது, அதெல்லாம் மறந்துடுங்க. இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த சரீரத்தை விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு எப்பேற்பட்ட சரீரம் கிடைக்கும்? தெய்வீகமான சரீரம் கிடைக்கும், ஆரோக்கியமான சரீரம் கிடைக்கும். பாபா சொல்றார், குஷியில் நீங்கள் எவ்வளவு அப்படியே பொங்கி பொங்கி அந்த குஷியில் நீங்கள் லயித்து இருக்கணும். எவ்வளவு படிப்பீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி அடைவீர்கள். படிக்கவே இல்லைன்னா என்ன பதவி கிடைக்கும்? முக்கியம் என்ன? முரளியை படிக்கணும். கஹா விஸ்வகி மகாராஜா மகாராணி, கஹா சாவுக்கார் பிரஜாமி நௌக்கர் சாக்கர். உலக மகாராஜா மகாராணி பதவி எங்கே? செல்வ செழிப்பான பணக்கார பதவி எங்கே? பிரஜைக்கான பதவி எங்கே? அந்த பிரஜைகளுக்கு வேலைக்காரங்க இருப்பாங்க இல்லையா, அந்த பதவி எங்கே? இத்தனை பதவியும் குழந்தைகள் அடைகிறாங்க. இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது எது? படிப்பு. படிப்பு நல்லா படிங்க. சப்ஜெக்ட் ஒன்று தான். சப்ஜெக்ட் நமக்கு ஞானம் என்ற சப்ஜெக்ட் ஒன்று தான். முக்கியமாக மன்மனா பவ, மத்தியாஜி பவ, இந்த 2 விஷயத்தை தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் மன்மனா பவ, மத்தியாஜி பவ, இந்த 2 வார்த்தையை இன்னும் சுருக்கி எப்படி சொல்லலாம்? இவ்வளோ நீள கூட வேண்டாம். எப்படி சொல்லலாம்? அல்ஃப் ஒரு பே, அல்லா, அடுத்த என்ன? ஆஸ்தி. அல்லாவும் ஆஸ்தியும் நினைங்க. நினைவு மற்றும் ஞானம் 2 எழுத்து படித்தா போதும், 2 வார்த்தை படித்தா போதும். அவ்வளோதான் சொல்கிறார் பாபா. इनको कितनी खुशी हुई, अल्फ को अल्लाह मिला, बाकी सब दे दिया. இந்த பிரம்மா பாபாவுக்கு பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம் ஏற்பட்டு தெரியுமா? அல்லா கிடைச்சிட்டாரு. அப்புறம் என்ன வேணும்? இல்லை, பிரம்மா பாபா அந்த குஷியில் அதை தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த குஷி வந்தது அவருக்கு. அதில் எல்லாத்தையுமே பாபா என்ன பண்ணிட்டாரு? சிவ பாபாவுடைய காரியத்துக்கு அர்ப்பணம் பண்ணிட்டாரு. கிட்னி படி லாட்ரி மில் கை ஹே. பாபா கிடைத்து விட்டார் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? எவ்வளோ பெரிய லாட்ரி கிடைச்சிருச்சு. பாக்கி கியா சாயே? வேறு என்ன வேணும்னு கேட்குறார் பாபா. பெரிய லாட்ரி உங்கள் கையிலேயே வச்சுருக்கீங்களே, அந்த லாட்ரி எல்லாருக்கும் கொடுக்கணும் நீங்கள். அதுதான் உங்களோட வேலை. வேறு என்ன வேணும்னு கேட்குறார் பாபா. வேறு எதாவது வேணுமா? லாட்ரியை பாருங்கள், உங்களுக்கு அடித்த லாட்ரியை பாருங்கள். பார்த்தாலே என்ன ஆகிடும்? உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத பாபா எனக்கு கிடைச்சிருக்காரு. तो क्यों ना बच्चों के अंदर भी खुशी रहनी चाहिए. இப்போ இதை நினச்சி உங்களுக்குள்ளே ஏன் சந்தோஷம் வரக்கூடாதுன்னு கேட்குறாரு பாபா. நினச்சா தானே வரும். எதை நினச்சா வரும்? லாட்ரியை நினச்சாலே உங்களுக்கு சந்தோஷம் என்பது ஏற்பட்டு விடும். இந்த லாட்ரியை வச்சு நம்ம 21 ஜென்மத்துக்கு சுகமாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம். எந்த பந்தனம், பிரச்சனை, சுதந்திரமாக வாழலாம். எல்லாமே எப்படி இருக்கும்? உயர்வாக இருக்கும். அந்த 21 ஜென்மத்துக்கான ஆதாரம் என்ன? இப்போது நம்ம பாபாங்கிற லாட்ரியை அடைஞ்சது தான் ஆதாரம். அல்ல, மனசில் என்ன பண்ணணும்? பாபா பாபா பாபாங்கிற எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கணும். பாபா சொல்கிறார், ऐसा ट्रांसलेट का चित्र सबके लिए बनवाइए जो बच्चे देखकर खुश होते रहे. டிரான்ஸ்லேட் படமாக பண்ணுங்க. லக்ஷ்மி நாராயண படம் கூட எப்படி பிரம்மா பாபாவோட படம் பாபா ரூமில் டிரான்ஸ்லேட்டாக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஷிவ் பாபா பிரம்மா பாபா மூலமாக நமக்கு ஆஸ்தி கொடுத்துட்ருக்கிறார். மனிதர்களுக்கு ஒன்றும் தெரியல. ஏன் தெரியலையா? ஏனென்றால் அவங்க துச்ச புத்தியாக இருக்கிறாங்க. அதனால் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. अभी तो तुच्छ புத்தி से சொச்ச புத்தி பண்ண ரஹே ஹோ. ஆனால் இப்போ நீங்கள் சுத்தமான புத்தி உடையவராக, மோசமான புத்தியிலிருந்து சுத்தமான புத்தி உடையவராக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். எல்லாமே உங்களுக்கு தெரியும். और कुछ पढ़ने का दरकार नहीं है. வேறு எதையும் நீங்கள் படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அப்படி அந்த பக்கம் போகணுங்கிற அவசியமே இல்லை. இந்த படிப்பு மூலமாக தான் உங்களுக்கு விஸ்வராஜ்யம்
கிடைக்கின்றது. பாபாவை தான் நாலேஜ்ஃபுல் என்று சொல்கிறோம். மனுஷி ஃபிர் சமஸ்தே ஹே ஹரேக் கி தில் கோ ஜான்தே ஹே. பாபா உலகத்தை பற்றிய ஞானத்தை அறிஞ்சிருக்கிறார், அதனால எல்லாம் அறிந்தவர், நாலேஜ்ஃபுல் சொல்கிறோம். ஆனால் மனிதர்கள் என்ன நினச்சிட்டாங்க? பகவான் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தையும் அறிந்திருக்கிறார். வண்டர்ஃபுல் நாலேஜ், இது அதிசயமான ஞானம். பாபாவை தான் ஞானக்கடல், சுகம் சாந்தியினுடைய கடல் என்று பாபாவை தான் சொல்லப்படுகிறது. நீங்கள் இப்போ மாஸ்டர் ஞானக்கடல் ஆகிட்டுருக்கிறீங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் நீங்கள் மாஸ்டர் ஞானக்கடல். அடுத்து நான் இந்த டைட்டிலும் மாறிவிடும். இந்த டைட்டிலோடு நீங்கள் இருக்க மாட்டீங்க. அடுத்து நீங்கள் சர்வ குணங்களிலும் சம்பன்னமானவரா, 16 கலைகளிலும் சம்பூர்ணமானவராக ஆயிடுவீங்க. ஏஹே மனுஷிகா ஊஞ்ச் மர்த்தபா. இதுதான் மனித வாழ்க்கையிலே நம்ம பெறக்கூடிய உயர்ந்த பதவி. எது? டிகிரி வாங்கினா தான் பதவி. இந்த சர்வகுண சம்பன்ன அப்படிங்கிறது என்ன? நம்முடைய டிகிரி. இப்போ உங்களுக்கு என்ன பதவி கிடைச்சிருக்கு? அடுத்து வாங்க போகிறீங்க நிறைய பதவி, பெரிய பதவி. இப்போ உங்களுக்கு என்ன பதவி கிடைச்சிருக்கு? ஈஸ்வரிய பதவி. ஈஸ்வரனை கிடைச்சிட்டார். ஈஸ்வரனுடைய குழந்தை அப்படிங்கிற பதவி கிடைச்சிருக்கு. இது எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய மற்றும் புரிய வைக்க வேண்டிய விஷயமாகும். லட்சுமி நாராயண சித்திரத்தை பார்த்து எவ்வளோ சந்தோஷம் வரணும் உங்களுக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பார்க்கணும் லக்ஷ்மி நாராயண சித்திரத்தை? நம்ம சித்திரம் தானே, பார்த்தது தானே, அப்படி இல்லை. அது கூட நம்ம லக்ஷ்மி நாராயண போல ஆகுவதற்கு அந்த சித்திரம் கூட ஒரு சாதனம். ஒரு நாளைக்கு 50 தடவையாவது நாம் அந்த சித்திரத்தை பார்க்கணுன்னு சொல்கிறார் பாபா. ஏன்? பாபா என்னை இவங்களை போல் ஆக்கிட்டுருக்காரு, நான் இவங்களை போல் ஆயிட்டுருக்கிறேன். அப்படி அந்த சித்திரத்தை பார்க்குறப்பெல்லாம் பார்த்தா தான் இந்த மாதிரி எண்ணங்கள், நினைவுகள் எல்லாம் நம்ம மனசில் வரும். ஃபஸ்ட்டு அந்த சித்திரத்தை பார்த்தாலே உங்களுக்கு குஷி வருதா பாருங்கள். பாபா நினச்சா சக்தி வருது, பாபா நினச்சா அன்பு வருது. சில ஆத்மாலாம் சொல்கிறாங்க, ஒரு மாதாஜி சொல்கிறாங்க, பாபான்னு நினைக்கிறேன் கண்ணில் தண்ணி வருது அப்படிங்கிறாங்க. அன்பு இல்லையா? அவ்வளோ அன்பு. பாபான்னு எப்போல்லாம் நினச்சாலும் அப்படியே கண்ணில் அப்படி தண்ணி வந்துடுது. அன்பு கண்ணீர் சொல்கிறால பாபா. அது மாதிரி லக்ஷ்மி நாராயணா சித்திரத்தை பார்த்தா என்ன வரணும்? குஷி வரணும். நாம் இப்போ விஸ்வத்துக்கே எஜமானன் ஆக போகிறோம். ஞானத்தின் மூலமாக எல்லா குணங்களும் வருகின்றது. உங்கள் லட்சியத்தினுடைய சித்திரத்தை பார்த்தா உங்களுக்கு ரிஃப்ரெஷ்மெண்ட் வந்துடும். எனவே பாபா சொல்கிறார், இந்த சித்திரத்தை நீங்கள் ஒவ்வொருத்தருமே உங்கள் பேக்கெட்டில் வைத்திருக்க வேண்டும். இச்சித்திர தில்மி பியார் படாத்தாயே. இந்த சித்திரம் உள்ளத்தில் அன்பை அதிகரிக்க வைக்கிறது. பாபா மேலே இருக்கிற அன்பு என்ன ஆகிடும்? அதிகமாகிடும். இது மரணலோ உள்ளத்தில் நமக்கு வருது. இதுதான் நம்முடைய லாஸ்ட் பர்த்து. இந்த மரண உலகத்தினுடைய கடைசி ஜென்மா. அடுத்து நம்ம அமரலோகத்துக்கு போய் இவர்களை போல ஆயிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் வருகின்றது. மற்றபடி ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று அல்ல. இந்த எல்லா ஞானமும் உங்கள் புத்தியில் தான் பதிவாகி இருக்கு. जब भी किसको समझाते हो बोलो हम कभी कोई से बिंक नहीं मांगते हैं. எப்பொழுது யாருக்காவது நீங்கள் புரிய வைத்தீர்கள் என்றால் சொல்லுங்க. ஏதோ கேட்கறதுக்காக வராங்க நம்மகிட்ட, அதுக்காக இதெல்லாம் ஞானம் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க இல்லையா? நாங்கள் பிச்சை கேட்கல, யார்ட்டையும் நாங்கள் பிச்சை கேட்கவில்லை அப்படி சொல்லிடுங்க. பிரஜாபிதா பிரம்மாவோட குழந்தைகளும் நிறைய பேர் இருக்காங்க. हम अपनी ही तन मन धन से सेवा करते हैं. நாம் நம்மோட உடல் மனம் பொருள் மூலமாக தான் சேவா பண்ணுறோம். யஜ்யம் எப்படி நடக்கிறது? ஒவ்வொரு சென்டரும் எப்படி நடைபெறுகிறது? யார்ட்டி வாங்கலை, வகுப்புக்கு வரக்கூடியவர்கள் பிராமண குழந்தைகள், அவங்க தன்னுடைய உடல் மனம் பொருள் நேரம் இவற்றையெல்லாம் இந்த யஜ்யத்தில் ஈடுபடுத்துகிறார்கள். அதனுடைய பலன் அவங்களுக்கு கிடைக்கிறது. யஜ்யமானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ब्राह्मण अपनी कमाई से यज्ञ को चला रहे हैं. शूद्रों की पैसा नहीं लगा सकते. இந்த யஜ்யத்தை மெயின்டைன் பண்ணுறது யார்? வாடகை கொடுக்கணும், இபி பில் கட்டணும், நிறைய இருக்குது இல்லையா? சேவா பண்ணணும்.
அப்போ இதெல்லாம் பிராமணர்களுடைய வருமானத்து மூலமாகத்தான் இந்த யஜ்யத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். வேறு எங்கிருந்து ஃபண்டு வருது? ஃபாரின்லேருந்து. அது மூலமாக இந்த யஜ்யம் நடைபெறுகிறது? கிடையவே கிடையாது. இதில் முழுக்க முழுக்க பிராமணர்களுடைய பைசா தான் இங்கே பயன்படுத்தப்படுகிறது. சூதர்களுடைய பைசாவை இதில் நம்ம பயன்படுத்தவே முடியாது. டேர் பச்சே நிறைய குழந்தைங்க இருக்காங்க, உடல் மனம் பொருள் மூலமாக சேவா பண்ணுறாங்க. சரண்டர் ஹோங்கி உத்னா பத்து பாயங்கே. சரண்டர் ஆனார்கள் என்றால் அந்த அளவுக்கு அந்த உயர்ந்த பதவியும் அவர்கள் அடைவார்கள். எப்படி எவ்வளோ சரண்டர் ஆகிறாங்களோ அதற்கான பதவியும் கிடைக்கும். जानते हैं बाबा ने बीच बोया, लक्ष्मी नारायण बनते हैं, यहाँ पैसे यहाँ काम में आनी नहीं है. நம்ம தெரிஞ்சிட்ருக்குறோம். பாபா விதைச்சிட்டாரு, பாபா விதைச்சாரு, அவர் அந்த பதவியை எடுத்துக்கிட்டாரு. மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய பைசாலாம் உங்களுக்கு கடைசியில் காரியத்துக்கு பயன்படுமா? பயன்படவே படாது. அப்போது கடைசியில் எல்லாமே அழிய போகுதுன்னா ஏன் பாபா காரியத்தில் பயன்படுத்தக்கூடாது? சரண்டர் ஆனவர்கள் என்ன பசியில் செத்து போயிடுவாங்களா என்ன? கிடையவே கிடையாது. பாபா அவங்கள என்ன பண்ணுவார்? பாதுகாக்க தான் செய்வார். சரண்டர் ஆனவர்களை பாபா வளர்க்க தான் செய்வார். அதற்கான ஏற்பாடுகள் பாபா செய்ய தான் செய்வார். இது சிவபாபாவுடைய ரதம். பிரம்மா பாபாவுக்கு கூட கவனிப்பு செய்து தான் ஆகணும். அவர் எல்லாமே கொடுத்துட்டாருங்கிறதுக்காக அவர் கஷ்டப்படுவாருன்னு இல்லையே. பகவானோட ரதம், அந்த ரதத்துக்கு கூட பாலனை என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிரஜாபிதா परमपिता परमात्मा आकर सबको हसीन बनाते हैं. परमपिता परमात्मा அனைவரையுமே அழகானவராக ஆக்குகிறார். நீங்கள் கருப்பிலிருந்து வெள்ளையாகிறீங்க, பாபா வந்து தான் வெள்ளையாக்குறார். அப்போது அவரிடம் நீங்கள் எவ்வளோ பலியாகணும்? எவ்வளோ வேலை செய்கிறார் உங்களுக்காக. அப்போது நீங்கள் அவற்றை எவ்வளோ பலியாகணும்? யாது கர்த்தி ரேனா சாயே, நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் பாபா பாபான்னு. ஆத்மாவை பார்க்க முடியாது, அதை அறிந்து கொள்ள முடியும். அதே போல் பரமாத்மாவையும் அறிந்து தான் கொள்ள முடியுமே தவிர அவரையும் பார்க்க முடியாது. பார்ப்பதற்கு ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று போல பிந்துவாக இருக்கிறது. ஆனால் இருவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. பாக்கி சாரி நாலேஜ் है, ये बड़ी समझ की बात है. பாபா புள்ளியாக இருந்தாலும் அவருக்குள்ளே தான் எல்லா நாலேஜும் இருக்கின்றது. இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். பச்சோं की புத்தி में நோட் रहनी चाहिए. குழந்தைகளுடைய புத்தியில் இதெல்லாம் நோட் பண்ணிக்கணுங்கிறார் பாபா. புத்தி நம்பர்வார் முயற்சியின் அனுசாரமாகத்தான் தாரணை செய்கிறது. இது எல்லாத்துக்கும் ஆதாரம் என்ன? ஞானத்தை தாரணை பண்ணணும், நல்ல புருஷார்த்தம் பண்ணணும். எல்லாத்துக்கும் ஆதாரம் என்ன? புத்திக்குள்ளே போனால் தானே ஃபஸ்ட்டு. டாக்டர் லோகோ பி தவாயை யாद रहती है ना. டாக்டர்ஸ் எடுத்துக்கோங்க, எவ்வளோ மருந்துகளோட ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. அடிக்கடி எடுத்து என்ன படித்து பார்ப்பாங்களா? புக்கை எடுத்து படித்து பார்த்துக்குவாங்களா? இல்லை, ஞாபகத்தில் இருக்கும், புத்தியில் இருக்கும். அந்த மாதிரி என்ன சொல்கிறார் பாபா? நான் எவ்வளோ ஞானம் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், இதெல்லாம் எங்கே இருக்கணும்? புத்தியில் இருக்கணும். அடுத்து சொல்கிறாங்க பாபா, பேரிஸ்டருக்கு பி பாயிண்ட்ஸ் ஒத்தியே. அடுத்து வக்கீல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் புத்தியில் இருக்கும். நிறைய பெரிய பெரிய புக்கெல்லாம் படித்து தான் என்ன பண்ணுவாங்க, நிறைய விஷயங்களை புத்தியில் வச்சுட்டு கேஸை டீல் பண்ணுவாங்க. எப்படி டாக்டர்ஸ் புத்தியில் நிறைய மருந்துகள், டிசீஸ் பற்றிய நிறைய விஷயங்கள் இருக்குது, வக்கீல்கிட்ட இருக்குது. அதுபோல் என்ன சொல்கிறார் பாபா, உங்களிடமும் நிறைய பாயிண்ட் இருக்குது. எவ்வளோ காலமாக நான் ஞானம் கொடுத்துட்ருக்கிறேன். புத்தியை திறந்து பாருங்கள், டாபிக்ஸ் எடுத்துக்கோங்க ஞானத்தை புரிய வைக்கிறதுக்கு. சில பாயிண்ட்ஸ் சிலருக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். சிலருக்கு சில பாயிண்ட் அப்படியே மனசில் பதிஞ்சிரும். பாயிண்ட் தோ போத் டேர் கி டேர் பாயிண்ட் பாபா சொல்கிறார். யார் சொல்கிறா? பாயிண்ட் பாபா சொல்கிற. நிறைய பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஞான ரத்தனங்களை கொடுத்துருக்கிறேன். யார் நன்றாக தாரணை செய்கின்றார்களோ அவர்கள்தான் சேவை செய்ய முடியும். ஆதா கலப்சி மகாரோஹி பேஷண்ட்டை அரை கல்பமாக எப்படி இருந்தீங்க தெரியுமா?
மகா நோயாளியா பேஷண்ட்டாக இருந்தீங்க, ஆத்மா அவ்வளோ பத்தித்தம் ஆயிடுச்சு. उनके लिए एक अविनाशी सर्जन दवाई देते हैं. அந்த நோயெல்லாம் ஆத்மாவில் இருக்கிற நோயெல்லாம் போக்குவதற்கு பாபா சர்ஜன் மருந்து கொடுக்குறார். ஒரே ஒரு அழிவற்ற சர்ஜன் தான். அவர் கொடுக்குற மருந்து மட்டும்தான் ஆத்மாவை என்ன பண்ணோம், தூய்மையாக்கும். உஸ் சதவ சர்ஜனி ரேத்தே கபி பீமார் नहीं होते. அந்த சர்ஜன் எப்படி இருக்கார் தெரியுமா? எப்போவுமே சர்ஜன் தான். அவருக்கு ஒருபோதும் நோய் வர்றதில்லை. இப்போ இன்றைக்கி உலகத்தில் கூட டாக்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு உடம்புக்கு எதுவும் வராதுன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு உடம்புக்கு காய்ச்சல் எல்லாம் வரதான் செய்யும். ஆனால் இந்த டாக்டர் அப்படி கிடையாது, இவருக்கு ஒன்றுமே வராது. அப்புறம் நானும் நோய்வாய்ப்பட்டிருந்தேன்னா நீங்கள் என்ன இருப்பீங்க? எப்போவுமே நோய்வாய்ப்பட்டு தான் இருப்பீங்க. உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அப்புறம் அழிவற்ற சர்ஜன் பாபா நோயாளிகளுக்கு என்ன மருந்து கொடுக்குறார்? ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன் போடுறார். கடுமையான நோய்க்கு என்ன பண்ணுவாங்க, மாத்திரை மட்டும் போதாதுன்னு இன்ஜெக்ஷனும் சேர்த்து போடுவாங்க. அப்போ பாபா நமக்கு ஃபஸ்ட்டு போடுறது என்ன? இன்ஜெக்ஷன். என்ன இன்ஜெக்ஷன்? மன்மனா பவ என்ற இன்ஜெக்ஷன் பாபா போடுறாரு. சித்திரக்கோ பாக்கெட் மீ ரக்குதோ செதவை. லக்ஷ்மி நாராயண சித்திரத்தை சதா பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காரு பாபா? அடிக்கடி பார்க்கணும். பார்த்துட்டே இருந்தால் மட்டும் போதாது, குஷி வரணும் உங்களுக்கு. அடுத்து பாபா சொல்றார், சித்திரத்தில் தான் எல்லா ஞானமும் இருக்கிறது. மேலே திருமூர்த்தி சித்திரம் இருக்கிறது. இஸ் நாலேஜுக்கு सारा दिन सिमरन कर बड़ा वंडर लगता है. ஞானத்தை முழு நாள் அப்படி நினச்சி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பாரதம் இப்போது சொர்க்கமாக ஆகி கொண்டிருக்கிறது. கித்னி அச்சி சம்ஜா நீயே. இதெல்லாம் எவ்வளோ அழகாக பாபா புரிய வச்சிட்ருக்கிறார். பத்தா நெய் மனுஷிக்கு புத்திமி கியூ நெய் பேட்டா. அவ்வளோ அழகு ஞானம், சகஜ ஞானம் பகவானே வந்து கொடுத்துட்டு இருந்தாலும் என்னன்னே தெரியலையே, மனுஷனோட புத்தியில் பத்தியவே மாட்டேங்குது ஞானம். 7 நாள் பாடம் கேட்டுட்டும் வரமாட்டேங்கிறாங்க இல்லையா? ஆகு படி ஜோர்சி லகேகி பம்பருக்கு ஆகு லக்னிய. இந்த உலகம் ரொம்ப ஜோராக தீப்பிடிச்சு எரியும். மூங்கில் காடு பற்றினால் அணைக்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த உலக நிலைமையும். ராவன் ராஜ்யத்தோ ஜோரு கலாஸ் ஓனா செய்யே. இந்த ராவண ராஜ்யமானது கண்டிப்பாக அழிந்து விட வேண்டும். அதுக்கு சாதனம் என்னவா இருக்குது? நெருப்பு. யஜ்யமே பி பவித்திர பிராமண செய்யே. யஜ்யத்திலும் பவித்திரமான பிராமணர்கள் வேணும். இது மிகப்பெரிய யஜ்யம். सारे विश्व में प्यूरिटी लाने का है. இந்த யஜ்யம் எதுக்காக நடைபெற்று வருது, செயல்பட்டு வருது? முழு உலகத்திலும் தூய்மை கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த யஜ்யமானது நடக்க வேண்டும். இன்னைக்கு பிராமணர்கள் கூட என்ன சொல்லிக்கிறாங்களா? உலகத்தில் இருக்கிற பிராமணர்கள் நாங்கள் பிரம்மாவோட குழந்தைகள், வாரிசுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் அவங்க பிரம்மாவுடைய வாரிசு சொன்னாலும் அவங்க குக்க வம்சாவளிகள் ஆச்சே. நாம் யார்? பிரம்மாவுடைய குழந்தைகள், பவித்திரமான வம்சாவளி. அவங்களுக்கு இதை புரிய வைங்கன்னு சொல்லிட்டார் பாபா. அந்த பிராமணர்களுக்கு இதை புரிய வைங்க. நாங்கள் எப்பேற்பட்ட பிராமணன் அப்படிங்கிறத புரிய வைங்க. நல்லது. मीठी मीठी सिकलते बच्चों पर माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणिकाना मुख्यमान पॉइंट. स्वच्छ बुद्धि बन वंडरफुल ज्ञान को धारण कर बाप समान मास्टर ज्ञान का सागर बनना है. சுத்தமான புத்தி உடையவர்களாகி அதிசயமான ஞானத்தை தாரண பண்ணி பாபாவுக்கு சமான் மாஸ்டர் ஞான கடலாக ஆக வேண்டும். நாலேஜ் से सर्वगुण स्वयं धारण करने हैं. ஞானத்தின் மூலமா அனைத்து குணங்களையும் தன்னிடத்தில் தாரணை செய்ய வேண்டும். 2வது பாயிண்ட். जैसे बाबा ने तन मन धन से सर्विस में लगाया, सरेंडर हुए. எப்படி பிரம்மா பாபா உடல் மனம் பொருள் எல்லாவற்றையும் சேவையில் ஈடுபடுத்தினாரு, சரண்டர் ஆனாரு, அதே போல பாபாவுக்கு சமான் தன்னுடைய அனைத்தையும் ஈஸ்வரி சேவையில் வெற்றியுடையதாக ஆக்க வேண்டும். சதா ரிஃப்ரெஷ்ஷாக இருப்பதற்கு லட்சியத்தின் சித்திரத்தை தன் கூடவே வைத்திருக்க வேண்டும்.
वरदानम एक स्थिति द्वारा सदा एक बाप को फॉलो करने वाले प्रसन्न चित्त भव. ஏக்கர ஸ்திதி மூலமாக சதா ஒரு பாபாவை பின்பற்றக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்த ஆத்மாவாக ஆகுங்கள். अब बच्चों के लिए ब्रह्मा बाप की जीवन अक्यूरेट कंप्यूटर है. நம் குழந்தைகளுக்கு பிரம்மா பாபாவுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் இருக்கு அவங்க வீட்டில். பாபாவுடைய ஹிஸ்ட்ரி புக்கு இருக்கணும், அது ஒரு கம்ப்யூட்டர்னு வச்சுக்கலாம். பாபாவுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சிருக்கணும். இப்போ புத்தியிலே அந்த கம்ப்யூட்டர் இருக்கணும். जैसे आजकल कंप्यूटर द्वारा हर एक प्रश्न का उत्तर पूछते हैं. பாபா சொல்றார், இன்னைக்கு கம்ப்யூட்டர் மூலமாக ஒவ்வொரு கேள்விகளுக்கான விடையை கேட்குறாங்க. கம்ப்யூட்டரில் பட்டனை தட்டினா என்ன ஆகிடுது, என்ன கேள்வி வருதோ அந்த கேள்வியை நம்ம அடிச்சோன்னா என்ன ஆகிடுது, அதுக்கான பதில் வந்துடுது. ऐसे मन में जब भी कोई प्रश्न उठता है तो क्या क्यों कैसे के बजाय ब्रह्मा बाप की जीवन रूपी कंप्यूटर को देखो. அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் கேள்விகள் வருதோ, என்ன ஏன் எப்படி அப்படிலாம் கேள்வி வரும்போது, அந்த கேள்வி வரும்போது பிரம்மா பாபாவுடைய வாழ்க்கைன்ற கம்ப்யூட்டரை பாருங்கள், அது பதில் சொல்லிடும். क्या और कैसे का क्वेश्चन में ऐसा बदल जाएगा. ஏன் என்னங்கிற கேள்வியெல்லாம் அப்படியே மாறி போயிடும். கேள்விக்கு பதிலாக நீங்கள் என்ன ஆகிடலாம், மகிழ்ச்சிக்குரியவராக ஆகிவிடலாம். கேள்விக்கான பதில் கிடைத்துவிடும். அந்த புக்கில் தான் இருக்குது. உங்களுடைய பிரச்சனைக்கான பதில் பிரம்மா பாபாவுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தில் தான் இருக்குது. பிரசன்னச்சித் அர்த்தாத் மகிழ்ச்சி நிறைந்த மகிழ்ச்சியான உள்ளம் உடையவர்கள் என்றாலே அர்த்தம் ஏக்கர ஸ்தித்தியில் ஒரு பாபாவை பின்பற்றக்கூடியவர்கள். ஸ்லோகன் आत्मिक शक्ति के आधार पर सदा स्वस्थ रहने का अनुभव करो. ஆன்மீக சக்தியினுடைய ஆதாரத்தினால் சதா ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அனுபவத்தை செய்யுங்கள். நல்லது. அடுத்து இன்றைக்கு நம்ம ஜனவரி 1ஆம் தேதியில் அடி எடுத்து வச்சுருக்குறோம். அதனால் இந்த மாதம் முழுக்க நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், ஒவ்வொரு நாளும் நமக்கு வாணி கூடவே வந்துடும். அதனால் கவனமாக கேட்போம், அதை நம்ம பயிற்சி செய்வோம், அடுத்ததை அனுபவம் செய்வோம். கேட்கணும், அதை பற்றி சிந்தனை பண்ணணும், அதை அப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை அப்படியே அனுபவம் செய்யணும். புருஷார்த்தத்துக்கு சாதனம் பாபா கொடுக்குற நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சக்திசாலி மனதின் மூலமாக சகாஷ் கொடுக்கக்கூடிய சேவையை பண்ணுங்க. आप शांति दूत बच्ची कहाँ भी रहते चलते फिरते. நீங்கள் அமைதியின் தூதுவர்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, சதா நீங்கள் தன்னைத்தானே நான் அமைதியின் தூதுவன் என்று புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மனசுக்குள்ள என்ன இருக்கணும், நான் தான் அமைதியின் தூதுவர். जो स्वयं शांत स्वरूप शक्तिशाली स्वरूप में स्थित होंगे वो दूसरों को भी शांति और शक्ति की सकाश देते रहेंगे. யார் சுயம் சாந்த ஸ்வரூபமானவர்களா, சக்திசாலி சொரூபத்தில் நிலைத்திருப்பார்களோ அவர்கள்தான் பிறருக்கும் சாந்தியும் சக்தியினுடைய சகாஷியும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஆக நம்ம என்ன பண்ணணும், சகாஷ் கொடுக்கக்கூடிய சேவையை ஃபுல் டே எப்போல்லாம் முடியுமோ ஃபுல் டே நீங்கள் இதை நினைத்து சகாஷ் கொடுக்கக்கூடிய சேவை பண்ணுங்க. நல்லது. ஓம் சாந்தி. मन की आँखों से हर पल ही तुझको देखूं. मन की आँखों से हर पल ही तुझको देखूं. बाबा खड़े हैं पास मेरे, दिल से दुआएं मांगू. बाबा मेरे, बाबा मेरे, बाबा मेरे, बाबा मेरे.
आँखों से हर पल ही तुझको देखूं, मन की आँखों से हर पल ही तुझको देखूं। बाबा खड़े हैं पास मेरे, दिल से दुआएं मांगो। बाबा मेरे, बाबा मेरे, बाबा मेरे, बाबा मेरे। देखूं मैं जहां भी रूप तेरा ही सामने आए, वर्षा वरदानों की मेरे मन पे तू बरसाए, रूहानी दृष्टि दे दे, रूहानी दृष्टि दे दे, इतनी दुआएं मांगू। मन की आँखों से हर पल ही तुझको देखूं। बाबा खड़े हैं पास मेरे, दिल से दुआएं मांगो। बाबा मेरे, बाबा मेरे, बाबा मेरे, बाबा मेरे। नित दिन हर पल पल साथ तेरे मैं मिलन मनाऊं। ख्वाबों ख्यालों में तुझे अपने ही पास में पाऊं। जीवन के हर मोड़ पे तेरा, जीवन के हर मोड़ पे तेरा साथ मैं तो मांगूं। मन की आँखों से हर पल ही तुझको देखूं, मन की आँखों से हर पल ही तुझको देखूं। बाबा खड़े हैं पास मेरे, दिल से दुआएं मांगू। बाबा मेरे, बाबा मेरे, बाबा मेरे, बाबा मेरे। मन की आँखों से हर पल ही तुझको देखूं। मन की आँखों से हर पल ही तुझको देखूं। बाबा खड़े हैं पास मेरे, दिल से दुआएं मांगो। बाबा मेरे, बाबा मेरे, बाबा मेरे, बाबा मेरे।
இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறருக்காக எழுப்பும் நல்ல உணர்வுகள் என்பது காயத்தை குணப்படுத்தும் மருந்தாகி தோழமை மற்றும் உறவுகளை புனரமைக்கிறது. Wishing you a very happy and prosperous New Year 2025. Good feelings for others are like ointments that heal, wound, and re-establish friendship and relationship.